என் பேர் டாக்டர் பூரு தவான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பாரலிசிஸ் பற்றி பேச போகிறோம். இந்த பாரலிசிஸ் அல்லது லக்குவேவை நாங்கள் சிறிது ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அதாவது பாரலிசிஸ் என்றால் என்ன? பாரலிசிஸ் என்றால் உங்கள் உடலின் எந்த ஒரு பகுதி வேலை செய்ய முடியாதது. அது உங்கள் கையை பற்றியதா, உங்கள் காலை பற்றியதா, அல்லது உங்கள் மொழியை பற்றியதா? எந்த காரணத்திற்காகவோ உங்கள் உடலின் எந்த ஒரு உறுப்பும் வேலை செய்ய துவங்கினால் அதை நாங்கள் லக்குவே அல்லது பாரலிசிஸ் என்று கூறுகிறோம். இப்போது என்ன காரணங்களால் இந்த முடக்குதலை பார்க்கிறோம் என்ற கேள்வி எழுகிறது. எந்த காரணத்திற்காகவோ உங்கள் முதுகெலும்பில் காயம் ஏற்பட்டால் உடலின் கீழ்ப்பகுதி காயத்திற்கு பிறகு வேலை செய்ய முடியாமல் போகிறது. இரண்டாவது காரணம் மிகவும் முக்கியமானது. இது மூளை அடிக்கடி உங்கள் மூளையில் எந்த வகையான கிளாட் வந்தால், மூளை அடிக்கடி அல்லது நரம்பு கிழிந்தால் மூளையின் ஒரு பகுதி வேலை செய்ய முடியாமல் போகிறது. இப்போது மூளையின் ஒரு பகுதி வேலை செய்ய முடியாததால் ஏற்படும் பாதிப்பு என்னவென்றால், எங்கள் கைகளின் இயக்கம் செய்யும் திறன் இழக்கப்படுகிறது. ஏனெனில் மூளையின் அந்த பகுதி அங்கு கிளாட் வந்தது, மூளை அடிக்கடி ஏற்பட்டது, அது எங்கள் கைகள் மற்றும் கால்களை இயக்கியது. அதனால இரண்டாவது காரணம் நமக்கு இதுதான், மூளை பக்கவாதம். மூன்றாவது காரணம் அயசினி. எந்த காரணத்திற்காகவோ நாங்கள் தவறான உணவு எடுத்துக்கொண்டால், எந்த ஒரு விஷத்தை எடுத்துக்கொண்டால் அது எங்கள் நரம்பியல் அமைப்பை பாதிக்கக்கூடியது. அப்போது அந்த நிலைமைக்குள் உடலில் முதலில் ஏற்படும். எனவே எவரும் பலாஸ்களாக இருப்பதற்கு இவையே முக்கிய காரணம். ஆனால் பக்கவாதத்திற்கு மிகப்பெரிய காரணம் மூளை பக்கவாதம். அதாவது மூளைக்குள் சில வகையான உறைதல் அல்லது மூளை இரத்த கசிவு. ஏன் இது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்றால், 95% அதிகமான வழக்குகளில் லக்குவே காணப்படுகிறது. ஏனெனில் இதற்கு பின்னால் உள்ள காரணங்கள் மிகவும் பொதுவானவை. உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் மூளை பக்கவாதம் மற்றும் மூளை இரத்த கசிவுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால் உங்களுக்கு லக்குவே ஏற்படலாம். இப்போ பிபி என்பது ஒவ்வொரு இரண்டாவது மனிதனுக்கும் இருக்கிறது. சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது நாங்கள் நீரிழிவு நோயை பற்றி பேசுவோம். இது ஒவ்வொரு இரண்டாவது வீட்டிலும் காணப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் இரத்தத்தில் கிளாட் உருவாகும் வாய்ப்பு அதிகமாகிறது. எனவே இந்த இரத்த உறைவு உங்கள் மூளையின் உள்ளே சென்றால் மூளையின் பகுதிகளுக்கு போதுமான இரத்தம் செல்ல முடியாது. அதனால் மூளையின் பகுதி சேதமாகிறது. இதற்கு காரணமாக மூளை அடிக்கடி மூளையில் வரும் கிளாட்கள் மிகவும் பொதுவான நோய்களால் ஏற்படுகிறது. பிபி, சர்க்கரை மற்றும் கொழுப்பு நிலைமைகளால். அதனால் மூளை அடிக்கடி அப்படிங்கிறது மிக முக்கியமான பாரலிசிஸ் காரணமாக இருக்கிறது. இப்போது கேள்வி இது, பாரலிசிஸ் குறைவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. உடலின் ஒரு பகுதி வேலை செய்ய முடியாதது. அதிலும் எவருக்காவது காயம் ஏற்படும் போது அல்லது மூளைக்கு சேதம் ஏற்படும் போது அல்லது சேதம் ஏற்படுவதற்கான காரணமாகவே இது ஏற்படுகிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் பாரலிசிஸ் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணங்கள் பிபி, சர்க்கரை மற்றும் கொழுப்பு நிலைமைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இப்போது இதை வெப்பமாக கட்டுப்படுத்தினால் நாங்கள் எதிர்காலத்தில் லக்குவே இருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். நாம் எங்கள் அலட்சியத்தை தொடர்ந்தால், இனிப்பு சாப்பிடினால், அதிக அளவில் கொழுப்பு உடலில் வைத்திருந்தால், எங்கள் எடை அதிகரித்தால் அல்லது பிபியை உயர்வாக விட்டுவிட்டால் எங்களுக்கு என்ன ஆகும்? லக்குவே ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. இப்போது கேள்வி இது, யாருக்காவது பாரலிசிஸ் ஆகிவிட்டால் அவர் என்ன செய்ய முடியும்? மூளையின் உள்ளே எப்போது எந்த வகையான சேதம் ஏற்படுகிறது? அதன் நிரப்புதல் எளிதாக இல்லை. ஏனெனில் பாதிக்கப்பட்ட பகுதி உயிருடன் இருக்க முடியாது. நாம் சில புதிய விஷயங்களை செய்ய வேண்டும். எனவே நாம் பாரலிசிஸ் நோயாளியை எங்கள் முன்னிலையில் வைத்தால், அந்த நாளில் அவருக்கு பாரலிசிஸ் ஏற்பட்ட நாளில் அவரை பார்த்தால் எங்களுக்கு என்ன தெரிகிறது என்றால், நோயாளி பேச முடியவில்லை, நடக்க முடியவில்லை, கைகள் வேலை செய்யவில்லை. ஆனால் அடுத்த 6 மாதங்களில் நோயாளியின் உடலில் மேம்பாடு ஏற்படுகிறது. நோயாளி தானாகவே நடக்க ஆரம்பிக்கிறான், கை கால் பலம் வர ஆரம்பிக்குது. நோயாளிக்கு இது தோன்றுகிறது, நான் முழுமையாக சரியாகி விடுவேன். ஆனால் அது நடக்க முடியாது. 6 மாதங்களுக்கு பிறகு ஏற்படும் தீங்கு என்னவென்றால், நடந்து கொண்டிருந்த முன்னேற்றம் எங்கோ நின்றுவிடும். இப்போது கேள்வி இது ஏன் நடந்தது? முதலில் 6 மாதங்கள் மேம்பாடு இருந்தது, அதன் பிறகு இல்லை. இதுக்கு காரணமாகவே இது ஏற்படுகிறது. எனவே எங்கள் மூளையில் உள்ளே மேம்படுத்தும் திறன் உள்ளது. எப்படி என்றால், எங்கள் உடலின் வரலாற்றில் யாருக்காவது காயம் ஏற்படும் போது அவர் தனது காயங்களை உருவாக்க தொடங்குகிறார். எலும்பு உடைந்தால் எலும்பு உடைப்பு தானாகவே நிரப்பப்படுகிறது. தோல் குத்தினால் அது நிரப்பப்படுகிறது. அதே போல எப்போது எங்கள் மூளைக்கு எந்த நேரத்தில் சேதம் ஏற்படுகிறது அது அதை நிரப்புகிறது. இந்த செயல்முறையை நாங்கள் நரம்பியல் மாற்றம், நியூரோபிளாசிட்டி என்று அழைக்கிறோம். இப்போது முதலில் 6 மாதங்களில் இந்த நரம்பியல் மாற்றம் ஆனாகவே செயல்படுகிறது. ஆகையால் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த கோவிலில், குருத்வாரில் அல்லது எந்த மருந்தில் இருந்தாலும் நீங்கள் அதில் மாற்றங்களை காண்பீர்கள். இதுக்காகவே அதிகமான மருத்துவர் பாரலிசிஸ்,
புதிய புதிய வழக்குகளை விரும்புகிறார்கள். மிகவும் பழமையான பாரலிசிஸ் வழக்குகள் உள்ளன. ஏனெனில் பாரலிசிஸ் எவ்வளவு பழமையானதாக மாறுகிறது. 6 மாதங்களுக்கு மேலாக ஆகிவிட்டால் அதை குணமடையாததாக கருதுகிறார்கள். இது இனி சரியாகாது. இது நாங்க கேட்கிறோம். நமது உறவினர்களிடமிருந்து கேட்கிறோம். நமது சுற்றுப்புறத்தில் பார்க்கிறோம். ஆனால் இது உண்மை இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு ரகசியத்தை அறிவோம். நமக்கு முன்னதாகவே சிறப்பில் மேம்பாடு கொண்டு வர வேண்டும் என்றால் நமக்கு நரம்பியல் மாற்றத்தை நியூரோபிளாசிட்டி செயல்படுத்த வேண்டும். ரயில் மையம் மீண்டும் அந்த குணமளிக்கும் சக்தியை கொண்டு வர வேண்டும். இப்போது இதை நாங்கள் மேலும் ஆழமாக பார்க்க வேண்டும். நரம்பியல் மாற்றத்தை நியூரோபிளாசிட்டி செயல்படுத்துவதற்கு நமக்கு மருந்தின் உதவியை பெற வேண்டும். நாங்கள் இதற்கான உதவியை பெறத் தொடங்கும் போது மூளையின் உள்ளே நரம்பியல் மாற்றம் நியூரோபிளாசிட்டி செயல்பட ஆரம்பிக்கிறது. அதாவது மூளையின் உள்ளே தானாகவே மேம்பாடு தொடங்குகிறது. ஆகையால் எப்போது நாங்கள் பாரலிசிஸ் உள்ளே மூளையில் குணமடைய ஆரம்பிக்கிறோம், சில விஷயங்களை நாங்கள் கவனிக்கிறோம். மூளையின் ஒரு பகுதி இறந்துவிட்டது, அது உயிர் பெறவில்லை. மூளையின் பழைய செல்கள் தான் தங்கள் இடையே இணைப்பை உருவாக்கின. நாங்கள் இடைநிலையில் இணைப்புகள் இன்டர்டென்ட்ரைட் கனெக்ஷன்ஸ் என்று அழைக்கும். இதன் காரணமாக எங்கள் மூளையில் வளர்ச்சி ஏற்படுகிறது. நாம் எந்த விதத்தில் இணையத்தில் வேலை செய்ய தொடங்குகிறோமோ அவர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டும். மூளையின் இந்த புதிய பகுதியை கற்பிக்க வேண்டும். எனவே ஒரு பக்கவாத நோயாளி திரும்ப திரும்ப உடற்பயிற்சி செய்வது அவசியமாகிறது. அதாவது நோயாளியை சைக்கிள் ஓட்டச் செய்தால் அவர் சைக்கிள் ஓட்டுவதில் வல்லவராக மாறுவார். நோயாளியை நடக்கச் செய்தால் அவர் நடக்கத் திறமையாக மாறுவார். அதனால் முதலில் பாரலிசிஸ் நோயாளிகள் தங்கள் பயிற்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் அவர்கள் குணமாகிய பிறகு செய்ய விரும்பும் செயல்களை மிகவும் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் இப்போது தொடங்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் எல்லா வேலைகளையும் முதலில் செய்ய முடியாது. ஏனெனில் உங்கள் வயது 40 ஆக இருக்கலாம். ஆனால் தற்போது கட்டப்பட்டுள்ள பகுதி சில மாதங்களே ஆகிறது, சில நாட்களே ஆகிவிட்டது. அதனால் ஆண்டுகள் வரை முழுமையாக வளர்ச்சி பெறுவது எளிதான வேலை அல்ல. அதனால் நாங்கள் பயிற்சிகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். மேலும் நமது உணவையும் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனெனில் நாம் என்ன சாப்பிடுகிறோமோ அது நமது உடலுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் நமது மூளைக்கும் தாக்கம் ஏற்படுத்துகிறது. எங்கள் உடலில் எந்த ஒரு வகை குறைபாடு இருந்தால் அது பாரலிசிஸ் சிகிச்சையில் தடைகளை உருவாக்குகிறது, சிரமங்களை ஏற்படுத்துகிறது. அதனால் நாங்கள் பேசினால் பாரலிசிஸ் நோயாளிகளை குணமாக்க வேண்டும் என்றால் சில விஷயங்கள் மிகவும் முக்கியமாகிவிட்டன. முதலாவது விஷயம் நரம்பியல் பிளாஸ்டிசிட்டியை இயக்குவது. இரண்டாவது விஷயம் எவ்வாறு பயிற்சிகளை தேர்ந்தெடுக்கிறோம். நாம் சரியான பயிற்சிகளை செய்கிறோமா அல்லது தவறான பயிற்சிகளை செய்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். மூன்றாவது விஷயம் டயட். என்ன சாப்பிடுகிறோம், மூளைக்கு நல்லதா, மூளைக்கு பலம் தருகிறதா, மூளையின் நரம்பியல் தன்மைக்கு உதவுகிறதா. அதனால் நாம் இந்த எல்லா விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்யும் போது பாரலிசிஸ் நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்களை காணலாம். அதனால் இந்த வீடியோவில் நீங்கள் பாரலிசிஸ் ஏன் ஏற்படுகிறது, எதற்காக ஏற்படுகிறது என்பதையும் பாரலிசிஸ் சிகிச்சையில் எதை கவனிக்க வேண்டும் என்பதையும் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது எதையும் கேட்க விரும்பினால் ஷியாக்களின் மருத்துவர்கள் உங்களுக்காக இருக்கிறார்கள். அறிவியல் பொறியாளர் டாக்டர்கள் உங்களுக்காக உள்ளனர். நீங்கள் உங்களது அறிக்கைகளை உங்கள் வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப வேண்டும். டாக்டர்கள் அதை பார்த்து புரிந்து கொள்வார்கள். நீங்கள் அவர்களை அழைக்கவும் முடியும். அவர்கள் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவார்கள். உங்களுக்கு சரியான சிகிச்சை என்னென்னால் அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார்கள். இதற்கேற்ப நான் அனைவருடன் நடக்கப் போகிறேன்.